எதிர்ப்புகள் மாற்றுபவர். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. நூனின் மகனாகிய யோசுவாவிடம் இறையவர் பொறுப்பை கொடுக்கும்போது, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்கின்றார். இந்த வாக்குறுதியை கொடுத்த இறையவர் யோசுவாவிற்கு நிபந்தனையும் கொடுக்கின்றார். மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. இந்த சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்போது நீ செல்லும் இடம் எல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்றார். யோசுவா இறையவர் கொடுத்த நிபந்தனைப்படி வாழ்ந்தார். தம்மிடம் கொடுக்கப்பட்ட பணியிலும் இறை திருவுளத்தின்படி செயல்பட்டார். மட்டுமின்றி இறையவர் மோசே வழியாக கொடுத்த கட்டளையை தாம் மட்டும் கடைபிடித்து நடந்தால் போதாது, மக்கள் அனைவரும் அதை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை அயலாருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என அவர்களை வழிநடத்தினார். யோசுவா இறையவர் கூறியபடி செயல்பட்டார், அதன்படி வாழ்ந்தார். இறையவரும் அவருடன் இருந்தார். யாரும் அவரை எதிர்த்து நிற்கவில்லை. அவர் வாழ்வு பிறருக்கு சான்றாக இருந்தது. இறைமக்களாகிய நாமும் திருமறையை தினமும் படித்து தியானித்து இறை கட்டளைப்படி இறை திருவுளத்தை நிறைவேற்றி பல்சமய சூழலில் பிறருக்கு சான்றாளராக வாழ்ந்து இறை ஆசியை பெறுவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.